வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறது. ஸோ துலாமில் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்துக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குமானா லாபம் கொடுக்கும். பட் இருந்தாலும் நிறைய அந்த 8ஆம் அதிபதி வந்து தாயார் சம்மந்தமான ஒரு பேசும்போதோ பழகும்போதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதனால் விரோதம் வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அம்மாட்ட பேசும்போதோ பழகும்போதோ நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பெரிய லாபம் வருது, பெருசாக வரப்போகுதுங்கிறதுனால ஏதாச்சும் சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா போட்டு தள்ளுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ வந்து 10ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து முயற்சி எடுங்க, அது சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து மாமியார் பேச்சு கேட்டோ இல்லை பின்னாடி யாரோ சொல்லி கொடுத்தோ ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேச பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் பேச்சுவாக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு அவமானமான பேச்சோ ஏதாவது வார்த்தை வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் சொல்லும்போதோ யாருக்காச்சும் வார்த்தை கொடுக்கும்போதோ 1க்கு 4 வாட்டி யோசித்து நம்ம வந்து அந்த ஒரு வார்த்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வந்து வீடு சொத்து மனைகள் நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்பாக இருக்குது. மற்றவர்களும் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து நல்ல லாபங்கள் வரும். சார் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து ராகுடைய சாரத்தில் வந்து 6ல் பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் வந்து சின்ன சின்ன வேலை வலுக்கள் இருந்தாலும் பட் நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 7, 5 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஏதாச்சும் வந்து மன உளைச்சல் வரும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதியான குரு வந்து செவ்வாயோட சந்திரனுடைய சாரத்தில் போகுது. ஸோ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனம். வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுன்னா ஒரு சின்ன ஒரு காலதாமதம், கொஞ்சம் டிலேயாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் நல்ல ஒரு விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், சந்திர தசாபுத்தி வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வெளியூர் போய் பிரயாணம் பண்ணி படிக்கிறதோ இந்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சூரியன் சனி அது ஒரு நட்சத்திர தொடர்பில் இருக்கும். எமோஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் லாபம் இருக்கும், நல்ல லாபங்களும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஸோ துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரனுடைய சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள்.
செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்பொழுது மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற வந்து 5ஆம் அதிபதியோட ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடங்களில் பட் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய இடங்களில் மாற்றுறது, பிரயாணங்கள் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்களில் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் எழுதித்தரதுன்னு குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வர்றது, கொஞ்சம் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 12ல் இருந்து சூரியனுடைய சாதனம் பிரித்தல் லாபங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்த நடக்கிறோம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1, 8ஆம் அதிபதி 4 தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களோ மன ரீதியான 2 பேருக்கு ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயிலில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1, 2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது.
ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா, சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா. இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா. ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.